வணங்கி முற்பெரும் தெய்வங்களை பணிந்து முக்கணிகளை பிணைந்து முத்தமிழுடன் கலந்து பேச்சிலே சிறந்து தருகிறேன் விருந்து. அன்னை தந்தையை அரவணைத்து காக்கின்ற அறிவு சுடரேற்றும் ஆசன்களை வணங்கி நாட்டையும் வீட்டையும் காட்டையும் காக்க உள்ளதென்னும் புட்டை உடைத்து எம் நாட்டை பலமாக்க வரிசையை நின்று கொண்டிருக்கும் காளையர்களே கண்ணியர்களே உங்கள் அனைவரையும் வணங்கி ஏற்றுக்கொண்ட தலைப்பில் ஏற்று பேச வந்திருக்கிறேன். தாருங்கள் தங்கள் கவனங்களை. அன்னசத்திரம் 1000 வைத்தல் 10,000 ஆட்டல் அன்னையாவினும் புண்ணியம் போடு ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் எனும் பாரதியாரின் வாக்கிற்கு இணங்க வாழ்ந்து சென்ற ஒருவர். உயர உருவம், உறுதியான பார்வை, சீவாதத்தலை, விரிந்தனர்ச்சி, பரந்த மார்பு, கரைபடியாத சட்டை, வெண்மையான வேட்டி, பேச்சில் பொறுப்பு, அயராத உழைப்பு, நெஞ்சில் துணிவு, சிந்தனையில் தெளிவு, வார்த்தையில் உண்மை, வாழ்க்கையில் எளிமை, பள்ளி தந்த தந்தை இவை அனைத்தையும் ஒன்று சேர்த்தால் ஒரு உருவம் கிடைக்கும். நம் மனதெல்லாம் இருக்கும் அந்த உருவம் ஏழை பங்காளன், பெருந்தலைவன், கருப்பு காந்தி என்றெல்லாம் போற்றப்பட்டு உலக தலைவர்கள் அனைவரையும் இந்தியாவின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த கர்ம வீர காமராஜரை பற்றி தான் பேச வந்துள்ளேன். இந்தியாவே உன்னிடம் இருந்தது, ஆனால் உன் சட்டத்தை காலியாகவே இருந்தது. பொது வாழ்வில் நேர்மை, தனி வாழ்வில் தூய்மை, வார்த்தைகள் வாழ்மை, 3 பண்புகளையும் உள்ளடக்கிய ரசாயன கடவுளில் இருந்து உதித்தவர் தான் கர்ம வீரர் காமராஜர். தீயன நாடார் என்றும் சிறுமைகள் நாடார், ஆழ்வில் மாயங்கள் நாடார், நீண்ட வாய் கொண்டு மேடை சாய்க்கும் வரட்டு வார்த்தைகள் நாடார். வைரம் என்பது நீண்ட நெடுங்காலத்திற்கு பூமியின் அழுத்தத்தால் அடங்கி ஒடுங்கி கிடக்கப்பட்ட கரித்துண்டுதான். அதுபோல நீண்ட நெடுங்காலமாக அடங்கி ஒடுங்கி கிடக்கப்பட்ட சமுதாயத்தில் இருந்து வைர மணிகளில் ஒருவர் தான் கர்ம வீரர் காமராஜர். முற்பகல் மூளை நிரப்பி பிற்பகல் வயிறு நிரப்பி தார்கோல் சிறுவர்கள் எழுதுகோள் வேந்தவை தாய், இதுவே உன் தொலைநோக்கு. பல கோடி நான் படிக்கவில்லை என்று ஆளும்பட்டி தொட்டியொங்கு பள்ளிகளை திறந்து பல கோடி ஏழைகளின் கல்வி கண்ணை திறந்து ஆப்பக்கடையிலும் ஆச்சாங்கரையிலும் சுற்றிய பிள்ளைகளை பள்ளி குடம் நோக்கி படையெடுக்க வைத்தார். பசியோடு எப்படி பிள்ளை படிக்கும் என்று உலகமே வியந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். கல்விக்கு மட்டுமில்லை காமராஜரின் உழைப்பு. ஊர்தோறும் கிளை நூலகங்களை திறந்து புத்தக புரட்சியை ஏற்படுத்தியவர். உயர்வு, தாழ்வு, ஏழை, பணக்கார, சாதி, பேதம், மதம் போன்ற பிரிவுகளை ஒழிக்க சீருட திட்டத்தை கொண்டு வந்தார். தொடக்க கல்விக்கு மட்டுமல்லாமல் உயர்கல்வி IIT மெட்ராஸ் கொண்டு வந்து தமிழகத்தின் கல்வி தரத்தையே உயர்த்தினார். அன்று அவர் போட்ட விதைதான் இன்று தமிழகத்தின் அச்சாணியாக உள்ளது என்றால் அது மிக இல்லை. கல்வியோடு நிறுத்தவில்லை காமராஜரின் உழைப்பு. விவசாயம் செழிக்க மணிமுத்தாறு, பவானிசாகர், வைகை போன்ற அணைகளை கட்டினார். சாத்தநல்லூர், கிருஷ்ணகிரி, அமராவதி போன்ற அணைகளை கட்டினார். பரம்பிக்குளம், ஆடியாறு போன்ற கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து காய்ந்து கிடந்த கழனிகளை எல்லாம் பச்சை காடாக்கினார். அணைகளை கட்டி நீர் தந்தது போல் பல கோடி கிராமங்களுக்கு மின்சாரம் தந்து பெரம்பலூர் PHEL, திருச்சி ICF போன்ற மரம் தொழிற்சாலைகளை தமிழ் மட்டில் நட்டவர். கிண்டி, அம்பத்தூரில் தொழிற்பேட்டைகளை அமைத்து தமிழக இந்தியாவிற்கே தொழில்துறையில் வழிகாட்டியாக திகழ்ந்தவர். சொத்து சேர்த்த வாழ்வு இல்லை, சொந்தமான வீடு இல்லை, தமிழ் மக்களை மறக்காமல் தமிழ் மக்களுக்காக வாழ்ந்தவர். இதுவே நம் காமராஜர். பேச்சில் பொறுப்பு, அயராத உழைப்பு, நெஞ்சில் துணிவு, சிந்தனை தெளிவு, இதுவே நம் காமராஜர். அவர் இறந்த பொழுது வீட்டை வாடகைக்காரர் எடுத்துக்கொண்டார். காரை அரசு எடுத்துக்கொண்டது. அவர் சட்டை பையில் கூட வெறும் 135 ரூபாய் மட்டுமே இருந்தது. அவர் இறந்த பொழுது அவரின் உடலில் இருந்து பிரிந்த ஆவியை கூட இயற்கை எடுத்துக்கொண்டது. வெற்றியோ தோல்வியோ எதுவரையிலும் கடமையை செய்வோம். முயற்சி பயிற்சியும் நம் கையில், முடிவு எப்பொழுதும் இறைவன் கையில். முளைத்தால் மரம், இல்லை என்றால்